விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாவகிரகத்தோட தாக்குதல் அதிகமாக இருக்கு. தன் சுகத்தை குறிக்கிற 4ஆம் பாகம் இருள் தன்மையில் இருக்கிறதுனால அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2026. ராசி அதிபதி 8ஆம் பாகத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் நலத்தில் பிரச்சனை வரத்துக்கான அமைப்பு அதிகப்படியாக இருக்குது. இந்த மாதம் ராசிக்கு 2 சனி செவ்வாய் ஒரு சேர தொடர்பு கொள்றதுனால தன குறைபாடுகள், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத தன்மை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாவகிரகத்தோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. 4ஆம் பாகத்தோட இருள் தன்மை, வண்டி வாகனத்தால் செலவு ஏற்படுற அமைப்பு மற்றும் அம்மாவோட உடல்நல குறைவு, அம்மாவால் மனக்கவலை ஏற்படுற அமைப்பு, தன் சுகத்தை குறிக்கிற 4ஆம் பாகம் இருள் தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக கதவை தட்டிக்கிட்டு இருக்க அமைப்பு தான் ஆகஸ்ட் மாத அளவில் உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடமும் வாக்குஸ்தானமும் சனி செவ்வாய் தொடர்பு ஒரு சேர பெறுறதுனால வாக்குல கவனம் தேவை. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு அமைப்பிலையும் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. தூர இடத்துக்கு பயணம் போகிறத தவிர்க்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல அமைப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களோட அமைப்பை பார்த்தோம்னா ஆல்ரெடி கடன் வாங்கிக்கிட்டு வட்டி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. மேலும் புதிய கடன் வாங்கிறதுக்கான சூழலும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான புதிய அனுபவங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 20 தேதி மட்டும் டல்லாக தான் இருக்கும். கடைசி 10 தேதிக்கு நல்ல அமைப்பு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிகப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்தில் வழிபாடு வச்சுக்கோங்க. முருகனுக்கு லெமன் சாதம் நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. உங்களுக்கான கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நல்ல பலன்கள் கூடுதலாகவும் நடக்கும். மேலும் இது போல் ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.